Feel the presence of God. கர்த்தருக்கு பயந்தவர்கள் யார்? Do you have a fear of God? தேவன் நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாரா? He is surveilling us every time. He is watching us. We can't able to run away from him. வேதம் சொல்லுகிறது, நாம் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உமது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லி. You cannot escape. God is God, man is man. We cannot cheat God anymore. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறார். தேவ அனுக்கிரகம் இந்த நாளிலே நம்மோடு இறங்கி வர காத்திருக்கிறது. அவரை நோக்கி பாடும் பொழுது, புகழும் பொழுது நமக்குள் ஒரு எழுச்சி, ஒரு புதிய உணர்ச்சி நமக்குள் வந்திருக்கிறது. தமது சிறகுகளால் என்னை மூடி காத்து நடத்துவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவாவுக்கு சொன்ன தேவன் பவுலுக்கும் சொல்லி போனார். இன்னைக்கு நமக்கும் அதே வார்த்தையை அவர் கொடுக்க ஆசையா இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I am not going to forsaken you. You are my child. You are my beloved. I love you என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு இணைகிற ஒரு காரியம் இந்த நாளிலே. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் ஈருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டி சேர்வேன். வாக்கடங்கா வல்ல நாதா தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல். பூமியில் எங்களை தரைமட்டம் தாழ்த்தியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah. Are you happy? Amen. சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களோ? ஹalleluya, amen. நம்ம இன்னைக்கு வாசித்த வசனம் சங்கீதம் 138. ஆண்டவர் சொல்கிறார், உமது கையை நீட்டுவீர், உமது கரம் என்னை ரட்சிக்கும். ஹalleluya. உமது கையை நீட்டுவீர், உமது கரம் நம்மை ரட்சிக்கும். ஹalleluya. தேவ கரம் இந்த நாளில் நம்மை ரட்சிக்க காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது வசனம், 61ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஐசாயா chapter 61 verses 10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஓகே, ஒரு நிமிஷம். Since we have a Malayalis here, நீ வாமா.
இங்க தள்ளி வா. மலையாளத்தில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஆண்டவர் வழி நடத்துவாராக. நாம் பார்க்கிறோம், தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிக்கிறார். ஒரு மணவாட்டி தன்னை என்ன அலங்கரிக்கிறது for its wedding day, so that Christ வந்து நம்மளை அலங்கரிக்கிறது. ஓகே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசினால் எழுதி வைத்து போன ஒரு வசனம். கிறிஸ்து பிறக்கும் before 700 years. 700 years before. Prophet தீர்க்கதரிசிமா ஒரு பரஞ்சதாது. ஓகே, இதுல சொல்லப்பட்ட ரட்சிப்பும் நீதியும் நமக்கு ஒரே ஒருவரால் தான் கொடுக்க முடியும். இது பரஞ்சிட்ட salvation everything only given by Christ. The salvation only can given from the Jesus Christ of Nazareth. Only salvation, അതായത് രക്ഷ പറയുന്നത് ജീസസ് യേശു ക്രിസ്തു മൂലം മാത്രം കിട്ടുന്നതാണ്. அப்ப 700 வருஷங்களுக்கு முன்பே தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே பிறந்து பாவிகளை எப்படி ரட்சிக்க போகிறார் என்பதை மிக தெளிவாக ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் மூலமாக வேதத்திலே திட்டமாக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அதாவது 700 years முன்பே பல்வேறு தீர்க்கதரிசனம் மூலம் எങ്ങനെ பாவிகளை ரட்சிக்கும் என்று பைபிளில் தேவன் திட்டவட்டமாக எழுதியிருக்கிறார். ஆகவேதான் ஏசாயா 62ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 62:11 and 12 says, வாசிங்க யாராவது. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க பிரகாரமாக இயேசு கிறிஸ்து இங்கு வர வேண்டும், வந்து நமக்கு ஒரு ரட்சிப்பை தர வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவினால் எழுதப்பட்டிருக்கிற ஒரு நியதி. அந்த நியதியை இயேசு பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பே தீர்க்கன் ஏசாயாவால் எழுதப்பட்ட காரியம் நிறைவேறும் என்று சொல்லி காத்திருக்கிற ஒரு காரியம். அதாவது ரட்சிப்பு only comes from Jesus Christ only, so that எங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும், இது தேவனுடைய நீதியா இருக்குன்னு. So lots of prophets say ஒன்னு மலையாளத்துல பேச சொன்னா நீ இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கு. சரி சரி சரிம்மா, ஓகே ஓகே சரி சரி ஓகே ஓகேம்மா, ஃபைன், இட்ஸ் ஓகே, தேங்க்யூ தேங்க்யூடா. சரி சரி ஓகே ஓகே. பாவத்தில் தொலைந்து போன நம்மை தேடிக் கொள்ளப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், கைவிடப்படாதவர்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். பாவத்திலே தொலைந்து போன நம்மை மீட்பதற்கு ஒரு ரட்சகர் வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல பாவங்களுக்கு நிவாரணமாக பலிகளை அந்த காலத்தில் செலுத்துவது உண்டு. ஆடுகளை, மாடுகளை, புறாக்களை, பல மிருக ஜீவன்களை தங்களுடைய பாவத்திற்கு தக்கதாக பலி செலுத்தி தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்ற காலங்கள் ஒரு காலமாக இருந்தது. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்று நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி சகல ஜீவிகளும் காத்திருக்கிற ஒரு காரியம். ஏன்னா ஏறத்தாழ
பல ஆண்டுகளாக இந்த பாவத்திலே மூழ்கி கிடக்கிற ஜனங்களினால் இயேசுவோடு ஒரு இணைப்பு இல்லாதபடிக்கு, ஒரு பிடிப்பு இல்லாதபடிக்கு, அவரோடு சேர முடியாதபடிக்கு, அவரோடு ஒரு உறவு கொள்ள முடியாதபடிக்கு அங்கு ஒரு தடை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பாவத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப பாவம் இருக்கிற இடத்திலே தேவனால் பிரவேசிக்க முடியாது, அவர் நம்மோடு கூட பேச முடியாது. அப்ப இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க ஒரு வழி வேண்டும், ஒரு இரக்கம் கடந்து வர வேண்டும். அந்த வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி இங்கு தீர்க்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும், சிறுமைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கவும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் மீது பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார் என்றும், அவர் அநேகரை நொறுங்கி கிடக்கிற இருதயங்களை அவர் காயம் கட்டுவார் என்றும், அவர்களை நேசிப்பார் என்றும், ஒரு தாய் பிள்ளையை தேற்றுவது போல ஒரு அம்மா ஒரு தன் பிள்ளையை எப்படியா எடுத்து அணைப்பால் அந்த விதமாக அணைத்துக் கொள்வதற்காக ஒரு இரட்சகர் கொடுக்கப்பட வேண்டும் என்பது வேதத்தின் நியதி. பல வருஷங்களாக இதற்காய் காத்து கிடக்கிற ஒரு காரியம். தாயை போல தேற்றக்கூடிய ஒரு காட் உண்டா? அம்மாவை போல சிநேகிக்கான் உள்ள ஒரு ஜீசஸ் உண்டா என்று சொல்லி பல நாட்களாய் ஜனங்கள் கதறி தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அநேக வேத வாக்கியங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிற காலம் வரும் என்று சொல்லி காத்திருக்கிறாங்க. அதனால சொல்லு, நீதியை சரி கட்டவும், நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவும் இயேசு கடந்து வர வேண்டிய காரியம் அவசியம் என்று சொல்லி மனித குலம் மீண்டும் அவருடைய மகிமையோடு ஒன்றிணைவதற்கு முயற்சியை ஆதாம் ஏவாள் வீழ்ச்சியின் காலத்திலிருந்தே வேதத்திலே அநேக தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்ட ஒரு காரியம் இந்த சால்வேஷன். ஆதாமும் அவ்வாயும் பாவத்திலே வீழ்ந்தது கொண்டு பல வேளைகளிலே தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போன ஒரு காரியம், தேவத்தின் பிரசன்னத்திலிருந்து மகிமையிலிருந்து துரத்தப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா நான் என் மகிமையோடு ஒன்றிணைந்த ஒரு மகிமையாய் ஜனங்க இருப்பாங்கன்னு சொல்லி அவர்களை என் தோட்டத்துக்குள்ள வைத்திருந்தேன். ஆனா அவர்கள் பாவம் செய்து தேவ மகிமையை விட்டு விலகிய ஒரு காரணத்தினால தேவ சன்னதியிலிருந்து துரத்தப்பட்ட ஒரு காரியம், ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு காரியம். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த பந்தம், அந்த சொந்தம், அந்த ஒரு உறவு பாலம் அங்கே நொறுக்கப்பட்டு விட்டது பிரியமானவர்களே. அப்ப ஏதாவது ஒரு வழியில எப்படியாவது மீண்டும் தெய்வத்தோடு கரம் கோக்கிற ஒரு காரியம், ஒரு சம்பவம் நமக்கு நடக்க வேண்டும். அது யாரால கொடுக்க முடியும்? இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரே பெயராலதான் ரட்சிப்பை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அதான் சொன்னார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். No one can come to my Father unless you follow the Jesus Christ of Nazareth. ஆனால் தெளிவாக ஒவ்வொரு காரியத்தையும் முன்னெடுக்கிற ஒரு காரியம். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் என்ன தெளிவாக இயேசுவின் வருகையை பற்றி முன் குறிக்கிற ஒரு காரியம். அதனாலதான் மல்கியா தீர்க்கதரிசி இப்படியாக எழுதி வைத்தார். மல்கியா 3 அதிகாரம் 6 வசனம், மலாக்கி 3:6 says, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாறாத தெய்வம். He never changed. Unchanging God. We have unchanged God. அவர் எப்பொழுதும் நம்மை குறித்த சிந்தையோடு இருக்கிறவர். எப்படியாவது இழந்து போனதை மீட்கவும் தேடவுமே மனுஷகுமாரன் வந்துள்ளார் என்கின்ற காரியத்தை நிறைவேற்ற துடிக்கிற வேத வசனம். இந்த வேத வசனம் உயிர் உள்ளது. ஹல்லேலூயா. வேத வசனம், இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற all the word has life. Literally இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும், வார்த்தையின் உறுப்புகளும் ஜீவனை கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது என்பதை நான் தீர்க்கமாய் அறிந்திருக்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி வாக்குரைத்த தேவன்
ஒரு நாளும் அவர் என்ன செய்ய போறதில்ல, மாற போறதில்ல. இப்போ இந்த மாறாத கர்த்தர் இயேசு குமாரனாக தனக்குள்ள மகிமை எல்லாம் தனக்குள் அடக்கி கொண்டு மனிதனாய் அவதரிக்க வேண்டும். அதற்கான சரியான தருணம், the right time has to come. So அங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம். இப்ப என்ன இருக்குது, இதற்காக அவர் எடுத்துக்கொண்டது 42 தலைமுறைகள். இந்த 42 தலைமுறைகள் அப்படிங்கிறது ஒரு தலைமுறை 20 to 30 வருஷம். எப்படி ஒரு தலைமுறை, one generation equal to 20 to 30 years. If you approximately if you put 30 years, it comes 1260 years Jesus Christ has been waited to come. அவர் காத்திருக்கிற தெய்வமாய், எப்படியாவது சீக்கிரமாய் அந்த வேலை வந்து விடாதா, நான் சென்று விட மாட்டேனா, நான் போய் அந்த பாவங்களை விலக்கி என் ஜனங்களை மீண்டும் நான் கூட்டி சேர்த்து விட மாட்டானா என்கின்ற அந்த ஆசையாய் காத்திருந்த அந்த வருடங்கள் இப்போ இந்த 1260 ஆண்டுகளுக்கு பிறகு மரியாவின் வயிற்றிலே இயேசு குமாரன் என்ன செய்யறாரு, வந்து அவதரிக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ மத்தேயு 1:21 இப்படியாய் சொல்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தரால் வருகிறது. இப்ப ரட்சிக்கிற கர்த்தர் இந்த பூ உலகில என்ன செஞ்சாச்சு, அவதரிச்சாச்சு. மரியாவின் வயிற்றுல இயேசு வந்து பிறந்தாச்சு. ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். 42 தலைமுறைகளாக தீர்க்கதரிசிகளினால் எழுதப்பட்டிருந்த வார்த்தை நிறைவேறுகிற காலம் வந்தது. அது நிறைவேற ஆரம்பித்தது. இப்போ பரிசுத்த ஆவியின் கிருபையினால அந்த மரியாள், கன்னி மரியாள் என்ன செய்யறா, தன் வயிற்றிலே இயேசுவை சுமக்க ஆரம்பிக்கிறார். அந்த இயேசுவை சுமக்க ஆரம்பிக்கும் பொழுது அவள் பரிசுத்தத்தை உணர்கிறார். அவர் ஒரு பரிசுத்த கன்னியாய் இருக்கிறார். பாவம் அறியாத ஒரு கன்னியாய் அவள் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிறார். Can man able to carry the God? Is it possible? தேவத்தை ஒரு மனிதனால், ஒரு மனுஷியால் வயிற்றிலே சுமக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ அவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி தனக்குள்ள இருக்கிற எல்லா பவரையும் அடக்கி கொண்டு அந்த கண்ணியின் வயிற்றிலே ஒரு சிறு கருவாய் வந்து அமருகிறார், ஏழ்மையின் ரூபம் எடுத்து. What a love இல்லையா? What a grace! என்ன ஒரு அன்பு பாருங்க இயேசுக்கு நம்ம மேல. மனிதனை அவர் சொல்றாரு, நான் தேவன் உலகத்தை உண்டாக்கும் பொழுது அவரோடு கூட இருந்தவர், அண்ட சராசரங்களையும் ஆளுகிறவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர், காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாய் என்று கட்டளையிடுகிறவர். இப்போ எல்லா மகிமையும் தனக்குள் அடக்கி கொண்டு சிறு கருவாய் ஒரு கன்னியின் வயிற்றிலே போய் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, why? ஏன்னா நம் மீது அத்தனை அன்பு அவருக்கு. ஏசாயா 49:15 சொல்லி இருக்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை மறவாத தேவன். ஹல்லேலூயா. I am not going to forget you. ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் சரி, generation, no matter how many generation has been passed away, I'm still love you. I'm still loving with you. I want you. I need you beside of me, because I am the Jesus. I am the God. I love you truly என்று சொல்லி ஆண்டவர் ஜனங்களை நேசிக்க அந்த நேசத்தின் அன்பை நாம் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம். மனுஷனுக்குள்ள ஒரு கெட்ட குணம் உண்டு. யாரு நம்மளை அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்களதான் நம்ம அதிகமா என்ன செய்வோம், காயப்படுத்துவோம் இல்லையா? நம்ம யார் அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்களதான் மனுஷனுடைய இருதயம் என்ன செய்யும், காயப்படுத்தும். இது மனிதனுக்கு ஒரு இயல்பு, அது ஒரு விளையாட்டு. அவங்களை கொஞ்சம் காயப்படுத்தி பார்த்தாங்க, அம்மா சொல்லுவாங்க, அம்மா உயிரையே வச்சிருப்பாங்க பிள்ளை மேல.
அம்மா சொல்லுவாங்க, எம்மா போய் அந்த கொஞ்சம் வேலையை கொஞ்சம் செய்யடா, அம்மா மேல ட்ரெஸ் எல்லாம் காய போட்டுருக்கிறேன், can you go and bring it? போம்மா, I don't have a time, I don't have a time for anything. உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு இல்ல. I want to go to my friend's house. இல்ல, நான் I want to go to cinema. I don't have time for anything. நம்மளோட சந்தோஷத்தை, நம்மளோட எதிர்பார்ப்பதா அநேக நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்மை நேசிக்கிற ஒருவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அநேக வேளைகளில் நாம் என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். இயேசு அதிகமாய் நம்மை நேசிக்கிறதுனால நாம் அவரை என்ன செய்கிறது இல்ல? தேடுகிறது இல்ல. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆனா நாம் என்ன செய்யறது இல்ல? இந்த இயேசு குமாரனை தேடுகிறது இல்ல. நம்மை நேசிக்க ஆவலாய் காத்திருக்கிற அதிகாலையில என் மகள் கண் விழிக்கும் பொழுது அவள் என்னை பார்த்து கண் விழிப்பாளா? என் சிந்தையா இருப்பாளா? அல்லது போன் எங்க இருக்கு, இல்ல என் ஃப்ரெண்ட் எங்க இருக்கிறா, அல்லது என்னுடைய ஆசை காரியங்கள் எல்லாம் எங்க இருக்கிறது என்று சொல்லி தேடுகிற கண்களா இருக்கிறதா என்று சொல்லி இயேசு அனுதினமும் நீங்க காலையில விழிக்கும் போது every day morning you have open your eyes, God is waiting for you. Can you able to see me, my dear child? I'm waiting for you since 4 o'clock early in the morning. I'm waiting for you. Can you able to see me? But நாம என்ன சொல்றோம்? No, I can't see you. I can able to see only my phone. காலையில எழுந்த உடனே முதல்ல கண் முன்னால வர்றதுன்னு நம்முடைய போன். யாரெல்லாம் நமக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கிறா, யாரெல்லாம் நமக்கு கால் பண்ணி இருக்கிறா. ஆனா நம்மை எதிர்பார்த்து தேடிக்கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் நம் அருகில் இருப்பதை நாம் அநேக நேரங்களில் நம்ம கண்ணால என்ன செய்யறது இல்ல? பார்க்கிறது இல்ல. அவருடைய சத்தத்தை கேட்பதில்லை. Why? Why? Because the sin has separated us from God's presence. இயேசுவின் பிரசன்னத்தை விட்டு பாவம் நம்மை வேறு விரித்து காட்டுகிறது. அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடி நம்முடைய கண்களை அது குருடாக்கி வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, can you open your eyes today? என்னை பார்க்க முடியுமா? உனக்காக நான் சகலத்தையும் துறந்து, என் மகிமையெல்லாம் துறந்து, எனக்குள்ள சிங்காசனத்தை துறந்து, நான் ஒரு சிறு பெண் இடத்துல, அவளுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அவளுடைய வயிற்றிலே வந்து சிறு கருவாய் அமர்ந்திருக்கிற ஒரு கிருபை, இயேசுவின் கிருபை. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த தரிசனம் எல்லாம் நிறைவேறுகிறது. ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15-16 அங்க நிறைவேறுகிறத நம்மால் பார்க்க முடியும். எடுத்து வாசிங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பிரியமானவர்களே, சொல்றாரு, மரண இருளில் அகப்பட்டு கிடக்கிறவங்க பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களா? If you read Isaiah chapter 9, you can clearly read this word. எடுத்து வாசிங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். 2வது வசனம், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பரவு எனப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்டவர் இந்த நாளிலே
இயேசுவாய் ஒரு குட்டி குழந்தையா ஒரு கண்ணின் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆனா அங்க என்ன சொல்லப்படுது? மரண இருளின் திசையிலிருந்து வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட இந்த வசனம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நிறைவேறுகிற ஒரு காரியம். பாருங்க, அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல, எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் ஒளிந்து போகாது, ஈவன் வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சிறு எழுத்தாயினும் எழுத்தின் உறுப்பாயினும் ஒளிந்து போகாது என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? ஏன்னா இது உயிருள்ள வார்த்தை. இப்ப இந்த உயிருள்ள வார்த்தை ஒரு உயிராய் பிறந்திருக்கிறது. அந்த உயிரிலிருந்து வீசுகிற ஒளி தேசம் எங்கும் பரவி இருக்கிறது என்றால் அல்லேலூயா. அந்த ஒளி யாரின் மீதெல்லாம் வீசுகிறதோ அவர்கள் எல்லாரும் ரட்சிப்படைகிற ஒரு காரியம், பாவத்திலிருந்து அகன்று போகிற ஒரு காரியம், பாவம் அவர்களை விட்டு விடுபட்டு ஓடுகிற ஒரு காரியம். இயேசுவின் ஒளி என்று உங்கள் மீது உதிக்கிறதோ அன்னைக்கு இருள் உங்களை விட்டு அகன்று போகும். வேதத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். He separated the lights from the darkness. There is no relationship between the darkness and lights. எங்கே இயேசுவின் ஒளி இருக்கிறதோ அங்கே இருள் என்ன செய்ய முடியாது, வந்து ஆட்கொள்ள முடியவே முடியாது பிரியமானவர்களே. அதனாலதான் அந்த ஒளி இந்த நாளிலே நம் மீது பிரகாசித்து விடாதா என்று சொல்லி வாஞ்சையாய் காத்திருக்கிற ஒரு இருதயம் உங்களுடைய இருதயமாய் இருக்கணும் பிரியமானவர்களே. Only that light can makes the darkness depart from you. அந்த ஒளியால மாத்திரம்தான் இருளை உங்களிடத்திலிருந்து அகற்ற முடியும் பிரியமானவர்களே. ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, இந்த ஒளியை தேடி நீங்க ஓடி வாங்க. இந்த ஒளி இருக்கிற இடத்துல நீங்களும் நிலைத்திருங்க. என்னை விட்டு இருளுக்குள்ள என்ன செஞ்சிடாதீங்க, அந்தகாரத்துக்குள்ள அகன்று போயிடாதீங்க என்று சொல்லி சொல்லுகிற ஒரு காரியம். 17ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ அங்க பிரசங்கிக்க இருளில் அகப்பட்டிருக்கிற ஜனங்கள் மேல் இயேசுவின் ஒளி பாய ஆரம்பிக்கிறது. அந்த ஒளி வீச ஆரம்பிக்கிறது. அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசின் தந்திரங்கள், மந்திர ஜாலங்கள், பில்லி சூனிய கட்டுகள், வியாதிகள், வியாகுலங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கண்டு அலறி தெரித்து ஓடுகிறது. இயேசுவின் ஒளி பட்ட மாத்திரத்துல பிசாசு துடிக்கிறது, என்னை ஏன் துன்பப்படுத்த வந்தீர் என்று சொல்லி கேட்கிறது. இப்ப பாருங்க, இயேசுவின் ஒளி நம்மோடு கூட நடக்கும் பொழுது நாமும் அந்த ஒளியின் பிள்ளைகளாய் மாறிவிட முடியுமே பிரியமானவர்களே. Are you interested in that? Do you want to walk with lights? ஒளியோடு நடக்க ஆசைப்படுறீங்களா? Submit your life today. உங்க இயேசுவின் இடத்துல உங்க கரத்தை கொடுத்து சொல்லுங்க, அப்பா இதுவரைக்கும் உங்களுடைய ஒளியை அறியாம இருந்தேன், இன்னைக்கு உங்கள் ஒளியை பிடித்துக் கொண்ட எனக்குள் ரட்சிப்பு கடந்து வந்தது. சால்வேஷன் தன்னால எனக்குள் என்ன செஞ்சாச்சு, இப்ப வந்தாச்சு என்கின்ற ஒரு காரியம். இந்த ஒளியை குறித்து நேற்று நாம சற்று பார்த்தோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஹல்லேலூயா. ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லுது தெரியுமா? Why this verse is saying this? Because God has no darkness in him. அவர் பற்றி எரிய அக்னியா இருக்கிறார், பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். சீனாய் மலை மேல அவருடைய பிரசன்னத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் காணும் பொழுது சீனாய் மலை அக்னி புகைக்காடாய் பற்றி எரிகிறதை பார்க்கிறாங்க. No man can see that light even. It was so powerful. Moses wants to see the God, but God says, you can't see me.
You can't see my face, Moses. If you see me, you will die on the spot, because I am the light. No one can see the light directly. இப்போ சாதாரணமா நான் ஒரு எலக்ட்ரிஷியன், எனக்கு தெரியும், இப்போ ஒரு லைட்டை கொஞ்ச நேரம் கண்ணுல நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த ஒளி நம்முடைய கண்களை விட்டு விலகுவதற்கு பல நிமிடங்கள் ஆகும். சாதாரண மனிதனால் படைக்கப்பட்ட the creation looks like that. How the creator would be? Can you imagine that? மனிதனால் படைத்த ஒரு காரியம் எப்படி இருக்குதுன்னா, இந்த மனிதனையே படைத்த, உலகத்தையே படைத்த தெய்வத்தினுடைய பிரசன்னம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் என்பதை நினைத்து பாருங்க. அப்போ அங்க அவர் இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலை இல்லை. அங்க no darkness will be there. இப்போ 1 யோவான் 1:1 அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 சொல்கிறது, தேவன் 1 யோவான் 1:5 நம்ம வாசித்தோம், தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு மீறல் இல்லை. இப்ப அந்த ஒளி நமக்குள்ள பிரகாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அது நம்மை சுத்திகரித்த பின்பு அங்கே என்ன நடக்கிறது? ரட்சிப்பு நமக்குள் கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, இப்ப அந்த ரட்சிப்பு என்னும் அலங்காரமான உடையை இயேசுவின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டு விட்டோம். ஹல்லேலூயா. இப்போ அடுத்தது நமக்கு என்ன தேவை? நீதி தேவை. நம்ம முத அதிகாரத்துல முத வசனத்துல என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். அடுத்து நீதியின் சால்வை. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிச்சாச்சு, இயேசுவின் ஒளி நமக்குள்ள வந்தாச்சு. சோ நாம இப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா என்ன செஞ்சிட்டோம்? மாறிட்டோம். இப்போ நமக்கு அடுத்து ஒரு காரியம் தேவைப்படுகிறது. இந்த ரட்சிப்புக்குள்ள நிலைத்து இருக்கிறோம்னா நமக்கு இன்னொரு காரியம் தேவைப்படுது, நீதி, ரைச்சியஸ்னஸ். இந்த பரிசுத்தமான ஒரு காரியம் நமக்கு என்ன செய்யப்படுது? அங்க தேவைப்படுகிறது. 1 யோவான் 16 அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. நான் உங்களுக்கு, ஐ அம் கோயிங் டு டெல் யூ தி ட்ரூத். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் என்ன செய்ய மாட்டாரு? உங்களிடத்துல வரமாட்டாரு. நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. இப்ப இயேசு வந்தாச்சு, அவர் வேலை முடிஞ்சது. இயேசு 33 வருஷம் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்பதை சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், அவர் மரித்தார், மரணத்திற்கு பாதாளத்துக்கு இறங்கினார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்போ சீஷர்களுக்கு ஒரு உண்மையை சொல்றாரு. இப்போ ஐ ஹேவ் டு கோ பேக் டு மை ஃபாதர். நான் என் பிதாவினிடத்துல திரும்பி போகணும். நான் போனாதான் உங்களை நீதியிலே நடத்துகிற ஒரு தேற்றரவாளனை உங்களுக்காக என்ன செய்ய முடியும்? அனுப்ப முடியும். நான் போகலனா அவரை உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? அனுப்ப முடியாது. பழைய காலத்துல நீங்க பழைய ஏற்பாட்டில் எடுத்து வாசித்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்கு எந்தெந்த நேரத்தில் தேவைப்படுகிறார்களோ அல்லது தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு எப்போ யாருக்கு எப்படி தேவையோ அந்த விதமாய் பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார். இறங்கி வந்து கிரியைகளை நடப்பித்தார். நடப்பித்து முடித்தது பின்பாக அவர் மீண்டும் தன்னுடைய ஸ்தானத்துக்கே திரும்பி போயிட்டார். There is no permanent relationship between man and Holy Ghost. ஆனா இப்போ Jesus saying, if I go, I can send the Holy Spirit in your heart permanently, so that he can lead you in the righteousness.
forever என்று சொல்றாரு. அதனால அவங்க ஒரு ரகசியத்தை சொல்றாரு. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இப்ப அவர் வந்து என்ன செய்யறாரு? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். Have you ever feel that in your heart? நம்மளுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதை உணர்ந்திருக்கிறீங்களா? என்னைக்காவது அவர் சொல்லுவார், நம்ம ஒரு தப்பு பண்ணும்போது, நம்ம ஒரு தவறான சிந்தை நமக்குள்ள வரும் பொழுது, ஸ்டாப், வாட் ஆர் யூ திங்கிங் இன் யுவர் மைண்ட், திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்றதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. He is in every mind right now. பரிசுத்த ஆவியானவர் எல்லாருடைய மைண்டுக்குள்ள இருக்கிறாரு. அதை நாம் என்ன செய்யறதில்லை, அநேக நேரங்களிலே உணர்கிறதில்லை. He is given for you. Every day he is leading you in the righteousness, but you can't able to hear his voice. If you are living in sin, you can't able to hear his voice clearly. அதான் சொல்லப்படுகிறது. எப்போ அந்த பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் அனுதினமும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு தெய்வம் நம்ம இடத்துல உண்டு. ஒரு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் பிரியமானவர்களே. whether you like it or not, he is sticking with you. அப்போ இவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு நடக்கும் பொழுது அங்க பாவத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நாம நீதியில நிலை நிற்கிற ஒரு பிள்ளைகளாய் இந்த உலகத்துல தைரியமா நடக்க முடியும். தைரியமா இயேசுவை குறித்து பிறருக்கு சொல்ல முடியும். இயேசு ரட்சகர், இயேசு என்னுடைய ரட்சகர் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்டியன்ஸ் ரட்சகர் மாத்திரமல்ல, he is giving salvation for all the mankind. தைரியமா உங்களால சொல்ல முடியும். எஸ், இந்த உலகத்துல இயேசுவாலை தவிர உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படல. பரிசுத்தமாய் வாழுகிறதற்கு அவர் மாத்திரமே உங்களுக்கு ஒரு அச்சாரமாய், பரிசுத்த ஆவியானவராய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அதுதான் அவர் அழகா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கிறாரு. அவர் இல்லைன்னா நம்மளால இந்த நீதியிலே நிலை நிற்க என்ன செய்ய முடியாது. அப்ப நம்ம நீதியில் நடத்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிசுத்த ஆவியை ஒன்றாய் கிரியை செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமும் பரிசுத்த ஆவியினுடைய கிரியையும் நமக்குள்ள ஒன்றாய் கிரியை செய்யும் பொழுது அவைகள் நம்மை ரட்சிப்புக்குள்ளும் நீதிக்குள்ளும் நடத்துகிறது பிரியமானவர்களே. எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. ஆகவேதான் யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க என்ன தெரிந்து கொள்ள முடியல, ஆனா நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன்ப்பா. ஒருவேளை நீங்க என்ன மறந்திருக்கலாம், ஆனா நான் உங்களை மறக்க மாட்டேன். I am not going to forget you. I am not going to forsake you அப்படின்னு சொல்லி இயேசுவானவர், பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காரியம். அப்ப இதுல நிலைத்து நிற்கணும்னா இந்த இயேசுவின் ரத்தத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவையும் நாம் வாங்கி கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். இப்போ அதனாலதான் இப்போ இந்த நீதியில நிலை நிற்கும் பொழுது நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்றார். இப்போ ரட்சிக்கப்பட்டோம், நல்லது. நீதிமானாகிவிட்டோம், மிக மிக ரொம்ப நல்லது. இப்போ நாம என்ன செய்யணும்? ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டாச்சு, நீதியில நிலை நிற்க ஆரம்பிச்சிட்டோம். இனி அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இயேசுவுக்காய் வாழணும். இயேசு உங்களை ரட்சித்தது, நீதிமானாய் நிலை நிறுத்தினது, just not only for you. When you receive the salvation, you have to share with your friends or your family. This is not only for you, my dear guys. ஆண்டவர் சொல்றார், ரட்சிப்பு உங்களுக்காக மாத்திரம் கொடுக்கவில்லை, உங்களை ரட்சிப்பை கொடுத்து நீதிமானாய் நிலை நிறுத்தினது எதற்காய்?
நீங்கள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறதற்காக ஆவியின் கனிகள் 9 என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 மிக அழகாக சொல்லுகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கான விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பவுல் மிக அழகாக அங்க ஆவியின் கனிகள் 9ஐயும் அவர் வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்படி இதுல நாம நிலைத்தவர்களாக இருக்கும் பொழுது, நிலைத்து நிற்கிறவர்களை பற்றி வேதம் இப்ப என்ன சொல்லுதுன்னா, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், மரம் அதன் கனிகளால் அறியப்படும். அந்த வசனத்தை முழுசா வாசிங்க. மத்தேயு 12:33. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது. இல்ல 33மா, மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க இயேசுக்கு பிரியமான இஷ்டமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்றீங்களான்னு ஹவு டு யூ நோ? உங்க கனி பிறருக்கு பிரயோஜனமா இருக்கிறதா, இயேசுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா என்பதை வைத்து நம்மளுடைய மரம் நம்மளுடைய கனியினால் அறியப்படும். நல்ல மரம் என்ன செய்யும்? கெட்ட கனியை ஒரு காலமும் கொடுக்காது. நல்ல மரம் நல்ல கனியை மாத்திரமே கொடுக்கும். அப்ப இயேசுக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், ரட்சிப்பு அடைந்த பின்பு, நீதியின் சால்வை நாம தரித்து கொண்டதுக்கு பின்பு நாம் கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் இந்த உலகத்துல வாழ வேண்டியது அவசியம். அதைத்தான் ஆண்டவர் மிக தெளிவாக நம்மிடத்துல சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் இப்படியா, 2ஆவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கனிகொடாத கொடியதுவோ அதை அவர் அழித்துக் கொள்கிறார். கனி கொடுக்கிற கொடியதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்று அறிந்திருக்கிறீங்களே. இப்போ இயேசு சொல்ற, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற மரம் எதுவோ அதை என்ன செய்வாரா? அவர் வெட்டி அக்கினியிலே போடக்கூடிய ஒரு காரியம். அப்போ நல்ல கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டியது அவசியம். நல்ல கனி கொடாத பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதன் மரத்தின் அடியிலே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நல்ல கனி கொடுக்கலன்னா அதை வெட்டி அக்னியில எரிந்து போட வேண்டியது அவருடைய வேலை. இப்போ ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் எப்படியா சொல்கிறது பாருங்க. இப்போ உங்களை முன்குறிக்கிறாராம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். இப்ப எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறாரா? ஹல்லேலூயா. சொல்றாரு, ஐ ஹவ் glorified you. நான் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். இயேசுவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, மகிமையின் வாழ்க்கை நீங்க வாழும் பொழுது இயேசுவே நம்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இங்க நடைபெறுகிறது. பிரியமானவர்களே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட நம்மை மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? பாருங்க, மிக தெளிவா சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது போல, இங்கு நீதியின் வஸ்திரத்தை நாம தரித்து ரட்சிப்பின் சால்வையை நாம போட்டுக்கொண்டதுக்கு பின்பாய் நமக்கு தரப்போகிற காரியம் என்ன? சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட
மற்ற எல்லா காரியத்தையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாருங்க, இயேசுவுக்கு எத்தனை அன்பு நம் மீது. கடைசியா ஒரே ஒரு சிறு கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சின்ன பையன், ஒரு வில்லேஜில், ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பையன் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்து கொண்டிருந்த ஒரு ஸ்தலத்தில் he was playing with his friends. அங்க சுண்ணாம்பு கல் அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல வெள்ளை அடிப்பாங்களா நம்ம வீடுகள் எல்லாம். இந்த சுண்ணாம்பு கல் கொட்டி கிடந்தது. இந்த பையன் அங்கேயும் ஓடிட்டு இருக்கும்போது அதுல தவறி விழுந்துட்டான். அவன் விழும் பொழுது முகம் குப்புற விழுந்தான். அந்த சுண்ணாம்பு அவனுடைய முகம், கண்கள் எல்லாம் அப்படியே ஒட்டி கொண்டது. இப்போ அவன் வழியில துடித்து அழ ஆரம்பிக்கிறான். அழும்போது கண்ணீர் வடியுது. கண்ணீர் வடியும் போது சுண்ணாம்பு தன் காரியத்தை காட்ட ஆரம்பிக்குது. சுண்ணாம்பு தண்ணியில போட்ட என்ன ஆகும்? அது கொதித்து எழும். அதுல ஒரு பெரிய உஷ்ணம் ஏற்படும். அந்த உஷ்ணம் அவனுடைய கண்களுக்கு வர வர அவன் கண்கள் எரிய ஆரம்பிக்குது. அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாரும் ஓடி வராங்க. அந்த பையனை தூக்கி வச்சு, ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி பக்கத்துல ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, ஒரு நாட்டு வைத்தியர். அவரை அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. போய் கூட்டிட்டு வராங்க. பார்த்துட்டு அவர் பயந்து போய், ஐயோ இது இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனுடைய கண்களை என்ன செஞ்சிடும்? அவிச்சிடும். அப்படியே அந்த சுண்ணாம்பு கொதித்து 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 அந்த கண்கள் அவிந்து அவன் கண்ணே போயிருமேன்னு சொல்லி, இப்ப இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஏதாவது ஒரு ஆட்டையோ மாட்டையோ பிடிச்சிட்டு வாங்க, அதை வெட்டுங்க. அதுல உள்ள ரத்தத்தை அவன் கண்ணில் ஊத்தும் பொழுதுதான் இந்த சுண்ணாம்பின் காரத்தை அந்த ரத்தம் எடுத்து அகற்றிவிடும். அந்த கண்ணு பிழைக்கும் என்று சொல்லி அங்க சொல்லும் பொழுது அவனுடைய அம்மா ஓடி வராங்க. அவனுடைய அம்மா ஓடி வந்து, ஐயோ மோனே அப்படின்னு அவனை தூக்கி மடியில வச்சு, இவனுக்கு என்ன ஆச்சு, இப்ப என்ன செய்யணும்? ரத்தம் வேணுமா? அந்த அம்மா சொல்றா, என் கையை வெட்டுங்க, என் விரலை வெட்டுங்க, எவ்வளவு ரத்தம் வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, என் பிள்ளையின் கண்கள் காப்பாற்றப்பட்டால் போதும் என்று சொல்லி அவள் கதறும் பொழுது வைத்தியர் வேற வழி இல்லாம அந்த தாயினுடைய விரலை வெட்டி அந்த ரத்தம் சொட்ட சொட்ட கண்களில் அப்படியே ஊத்த 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 அந்த சுண்ணாம்பு எல்லாம் கண்களில் இருந்து அப்படியே விலகி விலகி வடிந்து ஓட ஆரம்பிக்குது. அம்மா சொல்றா, நான் விரலை எடுக்க மாட்டேன், இன்னும் என் உடம்புல இருக்கிற 6 லிட்டர் ரத்தமும் கரைந்து போனாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்துல செத்து விழுந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளையின் கண் காப்பாற்றப்படணும். ப்ளீஸ் டேக் மை ஆல் தி பிளட்ஸ், சேவ் மை சன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் கதறி துடிக்கிற ஒரு காரியம். அங்க அந்த தாயின் ரத்தத்தினால் அந்த குழந்தையின் கண் காப்பாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, அதே விதமாதான் இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு, இன்னும் எத்தனை அடி அடிக்கணும், இன்னும் எப்படி என் உடம்பையெல்லாம் கிழிக்கணும், கிழிச்சுக்கோ, தலையில முள்முடி சூட்டணுமா சூட்டிக்கோ, என்னை காரி துப்பணுமா துப்பிக்கோ, இன்னும் எப்படியெல்லாம் என்னை துன்பப்படுத்தணுமோ எல்லாவற்றையும் செய்யுங்கப்பா. இறுதியாய் சிலுவையில் அறையனை நான் ஒப்பு கொடுக்கணுமா, நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சிலுவை மரத்தில் அப்படியே அவர் கைகளை விரித்து ஆணிகள் கடவை ஒப்பு கொடுத்தார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தமும் போர் சேவகனால் ஈட்டியினால் குத்தப்பட்டு விழா எலும்பிலே ரத்தமும் தண்ணியுமாய் வடிந்து தரையிலே விழுந்தது. அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் we are all belongs to God right now. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்ததனால we are all belongs to Lord Jesus Christ. Hallelujah. Shall we all clap our hands? Hallelujah. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாருங்க, இயேசுவின் இணையற்ற அன்பு உங்களை ஒரு நாளும் திக்கற்ற பிள்ளைகளாய் விடுவதே இல்லை. நம்ம வாஸ்தவம் ஏசாயா 49:15 அதிகாரம், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ,
மறக்கவே மாட்டா. ஒரு அம்மை நம்மளை மறக்குவோம் இல்ல, அம்மை நம்மளை விடுவோம். நமக்கு ஒரு சிறிய காயம் பற்றியாலும் அம்மட கண்ணுல இருந்து கண்ணு நீர் வடியல்லோ. அந்த தாய் கைவிட்டாலும் இயேசு சொல்றாரு, நான் உன்னை கைவிடுவதில்லை. முதல்ல ராஜாமணி சொன்னது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் கடந்து வருகிற ஒரு கர்த்தராய் உங்களோடு கூட உலாவர அவர் ஆயத்தமாயிருக்கிறார். Shall we all close our eyes and submit yourself today? ஆண்டவர் அதான் நம்மை அழைக்கிறார். மைக்கில் சவுண்ட் இல்லை. ஆண்டவர் அதனாலதான் நம்ம இன்னைக்கு ஒரு சீஷராகும்படியா நம்ம அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடம் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையில் செவையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் தடைகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார்வொழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமாதிகம் அவர் பணிக்கே, இனி நானல்ல அவரே எல்லாம். Shall we all stand up? ஆவியாத்துமாதிகம் அவர் பணிக்கே, இனி நாமல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாமீனில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். 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 ஆமாண்டவரே, நீங்க வேகம் வாரீர் என்று சொல்லி நாங்கள் அறிகிறோம். இந்த கடைசி நாட்களிலே
நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே உம்முடைய ரட்சிப்பை ஆயுதமாய் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். உம்முடைய நீதியை எங்களுடைய ஆடைகளாய் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். இவைகளோடு கனி தருகிற பிள்ளைகளாய் இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம்ப்பா. எங்களை நீதி உள்ள பிள்ளைகளாய் நிலைத்து நிற்க கர்த்தருடைய கிருபைகளை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். இது அப்படி செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன், அன்பின் நல்ல பிதாவே. ஆமென்.